முதல்ல சிங்கிள் ஆள் இல்லை. You are a family with Holy Spirit. You individual with so much talents, gifts and fruits. இதெல்லாம் தான் நீ ஃபேமிலி. நல்ல ஃபேமிலியா இருக்க. யாரோட? அந்த ஆவியானவரோட, கர்த்தரோட, வார்த்தை என்கிற கிறிஸ்துவோட நீ ஒரு ஃபேமிலியா இருக்கிறியா? நீ பேசுகிற பேச்சு ஈடுபடும். பலருக்கு அது டச்சா, பலர் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. இந்த பேச்சு எப்படி இருக்கணும்னா பவுல போல இருக்கணும். நான் கற்றுக் கொடுப்பதற்காக நான் கற்றுக்கொண்டேன் நீ நினைச்சனா நீ கற்றுக் கொடுக்கிற இந்த போர்டா தான் இருப்ப. போர்டுக்கு உயிர் இருக்கா? ஆனா வார்த்தைக்கு உயிர் இருக்கு. இந்த வார்த்தையை யாரு சுதந்திரமாக அவன் எடுத்துக்கொள்கிறானோ இந்த கிரேஸ் உள்ள வருது, இந்த ஃபெய்த் உள்ள. இன்றைக்கு நாம் ரொம்ப விசேஷமாக இந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு ஃபேமிலியுடைய வெல்ஃபேர், ஃபேமிலியுடைய பொருளாதார முன்னேற்றங்கள், குடும்ப ஆரோக்கியம். ஆரோக்கியம்னா நல்ல கைகால் பலன், அந்த ஆரோக்கியம் இல்லை, புரிதல். கணவன் மனைவி புரிதல், கணவன் மனைவி பேசினா பிள்ளைகள் புரிதல், பிள்ளைகள் பேசினா பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுகிற தன்மைகள். இதுதான் குடும்ப ஆரோக்கியம். இது இல்லாத இடத்துல தான் பிரச்சனைகள் உருவாகிறது. So God அவருடைய ப்ரொபோசல் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலிக்குள்ள புரிதல் இருக்குன்னா தேவனை புரிஞ்சுக்க முடியும். உள்ளுக்குள் இருக்கிற போராட்டங்கள். You tell me about your friend, I will tell about you. உன் நண்பர்களை குறித்து சொல்ல, உன்னோட எப்படிப்பட்ட நண்பர்களா இருக்காங்கன்னா அதுல ஒரு சாயல் தான் நம்ம. ஏன்னா நமக்கு நண்பனா இருக்கிறவன் நம்ம இருதயம், நம்ம சிந்தை, நம்முடைய ஆத்மா, நம்முடைய பிசிக்கல் பொசிஷனுக்கு சரியில்லைன்னா அவன் நமக்கு நண்பன் கிடையாது. இப்போ நம்ம பல நண்பர்களை குறித்து சொல்லுகிற போது ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் சேர்ந்ததுதான் நாம. ஒரு ஃபேமிலியினுடைய blessing prayer meet எங்க இருக்குன்னா இந்த desire of the heartல தான் இருக்கு. இந்த வாஞ்சைகள் உள்ள இருக்கிற எண்ணங்கள், ஏக்கங்கள், இவைகள் குடும்பத்துக்கும் தேவனுக்கும் சேர்த்த ஒரு அதிகாரம் அடைந்ததா இருக்கணும். குடும்பத்துக்கு உங்களுக்கு இருக்கு, பட் தேவனுக்கு அதை சேர்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு கச்சடாவை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நமக்கே தெரியுது. நம்ம எங்க தேவன் அதை கேட்க முடியுமா? சரி, தேவனுக்கும் நம்மள இருக்கிற உறவு இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா மனைவி கிட்டயோ பிள்ளை கிட்டயோ பொண்ணு கிட்டயோ சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க. சோ இவைகள் வேதாகம ரீதியாக நமக்குள் சில காரியங்கள் அறிவிக்கப்பட்டு நாம அதுல சரியா இருக்கிறோமா, நம்மள கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான் இந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 16 to 25 வரைக்கும் ரகசியங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு உணரப்பட்ட ஒரு தெய்வீக மனுஷனாக இந்த நிருபத்துல பிரமாதமாக எழுதுகிறார். அதாங்க ஸ்பெஷாலிட்டி. If Paul has not understood the content in this passage, he would not deliver this passage. எதை நம்ம இப்ப பார்க்க போறோமோ அவைகள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இரத்த ஓட்டமாக உயிராக காணப்பட்டது. அதை he reveals to his people. தேவச்சனமே, என்னைக்கோ எழுதி வச்ச பவுலுடைய வார்த்தைகள் இன்றைக்கும் சொல்லுகிறது. காலங்களுக்கும் அது செல்லும்படியாக, அது வாய்க்க செய்யும்படியாய் ஸ்டில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து. அது சாதாரண வார்த்தை அல்ல, வார்த்தை என்கிற கிறிஸ்துவாக நமக்குள் அதை தியானிப்பதற்கு மாத்திரமல்ல, செயல்படுவதற்காக கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவமா இருந்தா, God நம்மள அதை கொண்டு பெரிய அதிகாரியா மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. முதலாவது வசனம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
ஆதலால் சுதந்திரமானது. அருமையான ஜெபச்சனமே, இங்கே இந்த சுதந்திரம் இந்த ஒரு வசனத்தினுடைய ஒரு கோட்பாடு சுதந்திரத்தை குறித்து, the independency, the power, the dominion, the will, the wishes, the anointing, இவைகளெல்லாம் இந்த சுதந்திரத்தின் ஒரு மகிமையாக இருக்குது. ஒரு மகிமையாக நம்ம இடத்துல இருக்குது இந்த சுதந்திரமே. சோ யார் இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சுதந்திரத்தின் மகிமை காணப்படும். இல்லைன்னா வார்த்தையா வாசித்துக்கிட்டே போவாங்க வேதத்தை. இப்ப நான் எதிலே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், எதை நான் சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், எது என்னிடத்திலிருந்து சுதந்திரமாக என் குடும்பத்துக்கு அது ஷேர் பண்ணப்படும், எது சுதந்திரமாக தேவனுடைய மகிமையை அது காண்பிப்பதற்கு எனக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிற வல்லமை பெற்றது என்று நம்மை நாம் உணராத போது how could be the independence? எப்பொழுது இந்த சுதந்திரம் தேவ மகிமையாக மற்றவர்களுக்கு போகுமா? அது நம்ம இடத்துல இருந்து, நம்ம இடத்துல எரிகிற வெளிச்சம் இல்லையே. தேவச்சனமே, God wants to think about ourselves. நம்மை குறித்து ஆராய்ந்தறிகிற ஒரு சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோமா, அல்லது நம்மை வேற ஏதாவது ஆளுகை செய்தா, பிரைட் ஆளுகை செய்தா, ஈகோ ஆளுகை செய்தா, என் படிப்பு என்ன ஆளுகை செய்தா, இல்ல வேத ஞானத்தை நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்ன ஆளுகை செய்தா? வேத ஞானம் நம்மளை ஆளுகை செய்தா நல்லதுதான். நான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அதை வேதமா பார்த்தோம்னா that will not give the positiveness to us. தேவச்சனமே, ஆண்டவர் என்ன நடத்துறாரு? நான் ஒன்றும் தெரியாதத கூட, நான் படிக்காத அறிவில்லாதனா இருந்தா கூட இந்த மகிமை, இந்த சுதந்திரத்துக்குரிய ஸ்லாக்கியத்தை, the privilege, the glory anointing of the Lord gives me the privilege to know about the independence God has given to me. Hallelujah. தேவச்சனமே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்வுல ஏன் நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியல? He could never feel what the real independence that God's glory upon me is for. எதற்காக இந்த சுதந்திரம் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற என்கிற உண்மைத்துவத்தை, the reality, அறியப்படாத ரகசியமாக. But at the same time, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் he reveals the fact to the people of Romans. தேவச்சனமே, இன்னைக்கு அதே அப்போஸ்தலனாகிய பவுல் through the letter நம்மளோடு கூட பேசுகிறார். Hallelujah. ஆதலால், so my dear people, so my dear children of the God, my beloved persons of the holy of the holiness, he is giving us more and more titles with the power of independency upon us. தேவன் நம் மீது ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறாரே, அந்த சுதந்திரத்தை கொண்டு நம்மளை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை அழைக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? Because Paul was anointed like that. அந்த சுதந்திரவாளியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின்படி இங்கே அதனால் தான் சொல்லுகிறார், ஆதலால் சுதந்திரமானது. வாசிக்க கேட்போம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும். அருமையான தேவச்சனமே, this is based upon the grace. சுதந்திரம் கொடுங்க, சுதந்திரம் கொடுங்க, சுதந்திரம் கொடுங்க. நாம் ஆளுகை செய்யணும், என் குடும்பத்தில் வெற்றி பெறணும், என் வாழ்க்கையில வெற்றி பெறணும், நன்மைகளை பெற்றுக் கொள்ளணும். எனக்கு பணம் தேவை, பொருள் தேவை, ஆசீர்வாதங்கள் தேவை, குடும்ப ஆசீர்வாதம் தேவை. வெறுமனே செபிக்கிற செபம் வெற்றி பெறும், ஆனா ரொம்ப தூரம் போகாது. ஏதோ கேட்டீங்க, ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்கிறான், ஒரு பிச்சைக்காரன் வந்து வெளியே கேட்கிறான், அவனுக்கு என்ன தரான்? இருக்கிற பெஸ்ட் ஒண்ணு நீங்க கொடுக்க மாட்டீங்க, கொடுத்துடுறீங்களா?
ஒன்றும் நமக்கு தேவையில்லாததா இருக்கணும், இல்லை எக்ஸஸா இருக்கணும், இல்லை எக்ஸஸா இருந்தால் அது நாளைக்கு கெட்டு போயிடும், அதனால கொடுத்துருப்பீங்க. மனம் வந்து ஆசையா அவன் அந்தஸ்து உயரணும், அவன் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ ஈக்குவலா சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சதை என்னைக்காவது கொடுத்துருக்கோமா நம்ம? பட் the gods, அவர் கொடுக்கிற இண்டிபெண்டன்ஸ் is entirely different. அவர்கிட்ட இருக்குது இதான் கிரேட். இததான் நமக்கு கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? கிரேஸ், which could not be shared by anyone. நீங்க நானும் எந்த கிரேஸை வச்சிருக்கோம் ஷேர் பண்றதுக்கு? அட்லீஸ்ட் அவருடைய கேரக்டரா இருக்கிறோமா, அவருடைய ஆட்டிடியூடுடைய சாயலா இருக்கிறோமா? தேவ ஜனமே, a good family looks for the greatest grace from the Lord, because he is the greatest person, he is the greatest divinity, he is the greatest master of all of us. விசுவாசிக்கிறீங்களா? அவரை தவிர யாராலையும் இந்த கிருபையை சுதந்திரமாக நமக்கு தர முடியாது. இன்னைக்கு நம்ம கடன் கொடுத்தா கூட யாரு கொடுக்கணும்? திருப்பி கொடுக்கிறவனா இருந்தா கொடுக்கும். அன்பை செலுத்துறதா யாருக்கிட்ட செலுத்துறா? அவங்கிட்ட ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? ஒரு இணக்கமான 2 பேருடைய திருமண வாழ்க்கையில் கூட பொண்ணு பையனை பார்க்கறான், பையன் பொண்ணை பார்க்கறான், பர்சனாலிட்டி இல்லாம எங்கேயாவது ஒருத்தர் அழகு உள்ளவர் திருமணம் பண்ணாங்கன்னு எங்கேயாவது சொல்லுங்க. அப்படிதான் சொத்து சுகத்துக்காக ஏதோ ஒண்ணுக்கு இருக்குமே தவிர சர்வசாதாரண ஒரு திருமண பந்தம் கூட நடக்கிறது இல்லை. ஏன் பெண் பார்க்கிற படம் வைக்கப்பட்டிருக்கு? பெண் பார்க்கிற படம் எவ்வளவு வெயிட் போடுவாங்க, என்ன கொடுப்பாங்க, ஏதுங்கிறது. தேவ ஜனமே, யாராவது தேவ கிருபை அதிகமுள்ள ஒரு ஃபேமிலியா பார்த்து எனக்கு சொல்லுன்னு கேட்கக்கூடிய ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பெண்ணோ இருக்கிறாங்களா இன்னைக்கு? தேவ ஜனமே, அட்லீஸ்ட் ஒரு கிறிஸ்தவ மேரேஜுக்கு அப்புறமாவது அவங்க 2 பேரும் அம்மா தேவ கிருபை தான் நம்மளை நடத்தும். இல்ல சகோதரனாவது மனைவியை பார்த்து தேவ கிருபை தான் நம்மளை நடத்தும். இல்ல சகோதரனும் இணைந்து எங்க நம்மளை தேவ கிருபை தாங்க இந்த சுதந்திரத்தை நமக்கு தரும். இங்கே பவுல் மிக தெளிவாய் ரோம வேற அரசுல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எழுதுகிற ஒரு எழுத்தாவது, ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படி அது விசுவாசத்தினாலே வருகிறது. தேவ ஜனமே, this is being brought by faith. இந்த faith கூட நமக்கு ஊட்டுகிறவர் தேவன் தான். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். பேதுரு யோவானும் முடவனுக்கு தேவனுடைய மகிமையை காண்பித்தார். தேவன் அந்த விசுவாசத்தை அவருக்கு ஊற்றினார். அவன் சுகம் பெற்றான். மக்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க, யாருக்கிட்ட? முடவன்கிட்ட. பிச்சை எடுத்துட்டு இருந்த வெளியே எப்படா ஆலயத்துக்குள்ள வந்த, எப்படா நடந்த நீ? அவன் சொல்றான், அதோ இருக்காங்க பாருங்க 2 பேரு, அவங்க பேர் கூட தெரியாதப்பா, அவங்க மூலமா எல்லாரும் அங்க ஓடுறாங்க. இப்ப முடவனை விட்டுட்டு ஏன் அத்தனை பேர் ஓடினாங்க? தேவ ஜனமே, அவனுக்கு சுகமானது உண்மை என்றால் ஓடி வந்திருக்கிற எங்களுக்கு சுகம் கிடைக்குமான ஒரு சைடு, ஒரு பகுதியில் அவங்களுக்கு ஒரு பகுதி அப்படிப்பட்ட அந்த இண்டிபெண்டன்சி பவரை ஒரு முடவன் பெற்றிருப்பான். ஆனால் அந்த பவரை நாங்களும் ஏன் பெற்றுக்கொள்ளக் கூடாதுன்னு ஒரு கூட்டம். அல்லேலூயா. தேவ ஜனமே, இங்கே அந்த சர்வாங்க சுகம் எப்படி வந்தது என்பதை பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது அதுக்கு உண்டான ரகசியம்.
சோ சுதந்திரம் அவருடைய கிருபையினாலும், அந்த கிருபையாக்கப்பட்டது நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்தினாலும். அந்த விசுவாசம் நம்மள சாதாரணமா அதை நமக்கு பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்கல. வேதத்தை வாசிக்க 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 உள்ள இன்சைட் இருக்கு. அல்லேலூயா. ஏதோ ஒரு பகுதியை வாசிக்க. விசுவாசம் காணப்படாத ரகசியங்களை உனக்கு கற்றுக் கொடுத்து, காணப்படாதவை காண்கிறவைகளாய் உன் வாழ்க்கையில மாற்றுவார். இங்கே இந்த தெளிவை ஒரு குடும்பம், கணவன் மாத்திரமல்ல, மனைவி மாத்திரமல்ல, பிள்ளைகள் மாத்திரமல்ல, இவர்களை கொண்டு அவர் இஸ்ரேலிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் உலகத்துடைய கடைசி பரியந்தம் இதை கொண்டு போறதுக்காக தான் அந்த சுதந்திரத்தை அவருடைய கிருபையினாலே, நாம் அந்த கிருபையின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நமக்கு அது சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது. இதை கொண்டு உலகத்தையே ஜெயிக்கலாம், கட்டுகளை ஜெயிக்கலாம், சூனியங்களை ஜெயிக்கலாம், மாந்திரிகங்களை ஜெயிக்கலாம். நேற்று அப்பாவுக்கு விசுவாசம் இல்லை, ஆனா மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் விசுவாசம். வந்து உட்கார்ந்தாங்க என்கிட்ட, ஐயா எப்படியாவது என் கணவனுக்கு கட்டுகள் உடைக்கப்படும். பொண்ணை கேட்ட, என்னமா அப்பாவுக்கு பிரச்சனை? அப்பாவுக்கு இந்த கை மரத்து போயிருந்து, இந்த கை வேலை செய்ய முடியாம வலி இருந்துட்டு. உடனடியாக அறிக்கை செய்ய 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 2 கையும் மரத்து போச்சு, இரும்பு மாதிரி. பாபாவை தட்டிட்டு கேட்டேன், உனக்கு என்ன இருக்கும் இருக்கோ, இந்த மரத்து போற தன்மை உங்க அப்பாவை கிரியை செய்யும். உனக்கும் அந்த கிரியைகளுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நீ உன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளியாய் மாறிடக்கூடாதுன்னு சொல்லி உன் தகப்பனை போட்டு அமுக்குது. வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, சுதந்திரமா வாழ முடியாது. பொறாமையினாலும் எரிச்சல்களாலும் செய்யப்பட்ட மாந்திரிகங்கள். தேவச்சனமே, நான் ஒண்ணு சொன்னேன் அந்த பாப்பா கிட்ட, கர்த்தர் இருக்கிறார் உண்டு என்று நீ நம்புவாயானால், உனக்கு சூனியத்தை பத்தி தெரியாது, நீ ஒரு குழந்தை. மாந்திரிகத்தை பத்தி தெரியாதானா, நீ ஒரு குழந்தை. ஆனா இப்ப இந்த கையெல்லாம் மரத்து போகுது தெரியுதான்னு. ஆமா ஐயா, ஆமா பாஸ்டர். இது உண்மை என்றால் கர்த்தர் உண்டென்று நீ விசுவாசிப்பனா உனக்குள்ள அந்த சர்வாங்க சுகத்தை இப்ப கொடுப்பாரு. இந்த சுகத்தை பெற்று நீ அவருடைய கிருபையினால் நீ நினைப்ப இந்த சுதந்திரமானது உங்க அப்பாவுக்கு போகும். இத அவர் எதிர்பார்க்கல. ஆனா இது ரெண்டையும் நீ எதிர்பார்க்கிற பொழுது உனக்கு சர்வாங்க சுகம், உங்க அப்பாவுக்கு சர்வாங்க சுகம். அவளை சொல்லிட்டு தான் அர்த்தம் படிச்சுக்க. நான் கமெண்ட் லைன் கொடுக்கல. இதை என்ன பண்ணிச்சு? இதை உள் வாங்கிச்சு. தேவச்சனமே, ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு 10 வைக்கிற செகண்ட்ஸ் தான். உனக்குள்ள எதை நீ கொழுந்து விட்டு எரிய நீ விரும்புகிறாயோ அதை தேவன் நிறைவேற்றுகிறார். ஆதலால் தான் இங்கே வேதம், இந்த வசனம், ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படி அது விசுவாசத்தினாலே. தேவச்சனமே, ஒரு ரூட் எல்லாமே நம்ம மாற்ற வேண்டிய கடமையில இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எப்படியோ போறோம் ரூட்ல, நான் போற ரூட்ல எப்படியோ அடிபட்டு உதப்பட்டு பள்ளம் மேடு, ஸ்பீட் பிரேக்கர், டிராபிக் எல்லாம் தாண்டி போய் சேர்றதுதான். ஆனா இதெல்லாம் எதையுமே இல்லாத தேவனுடைய கிருபையும் அந்த விசுவாசம் இருக்குமானால், நீ போய் பெற்றுக்கொண்டு வருவதை உன் வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? தேவச்சனமே, இங்கே அவர் கற்றுக் கொடுக்கிற ரகசியம் என்ன? வாசிக்க கேட்போம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருந்தா இருக்கும்படிக்கு அது விசுவாசங்களை வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகும்படிக்கு அப்படி வருகிறது. தேவச்சனமே, now God is quoting a person. பரிசுத்த ஆவியானவர்
மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, with a sight of example. ஆபிரகாம் அவனுக்குள் இருந்த ஸ்பெஷாலிட்டி என்ன, அவனுக்குள் இருந்த நிலை என்ன, எப்போ ஆண்டவர் அவனோட பேசுறார், அதான் ஸ்பெஷாலிட்டி. ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போம். 1 - 6 வரையில் நாம் தியானிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடவும் உனக்கு மகாபெரிய பலமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் ஒரு விசேஷித்த பாத்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தேவனுடைய சமூகத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய் வந்தவர் தான் ஆபிரகாம். தேவச்சனமே, அவன் ரியாலிட்டியை பார்த்திருக்கிறான், பட் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் அவன் இன்னும் பார்க்கல. தேவனுடைய சத்தத்தை கேட்டா, அவருடைய அழைப்பை கேட்டா என்ன செய்தான்? ஆபிரகாமே என்று கூப்பிட்ட அடுத்த செகண்ட் வந்துட்டான். வரும்போது 12:2 அவர் பேசுறாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், எல்லாம் கேட்டான். இப்ப என்ன அவனுக்கு பயம்? ஊர் என்கிற தேசத்திலிருந்து அவனை அழைத்தார் தேவன். சால்ட், 4 பேர் வராங்க. சால்ட், எஸ்னா சாரால், எல்னா லோட், ஏனா ஆபிரகாம், டீனா தேராக். சால்ட், SALT, சாரால், ஆபிரகாம், லோத் and தேராக். 4 பேர் சால்ட். தேவன் அவர்களை அழைக்கிறார். He got all the promises through the voice of the God. He had faith, but spiritual வளர்ச்சி இன்னும் வரல. அவருக்குள்ள ஒரு பயம். ஒரு ஊர் கூட்டத்தோட இருந்தோம், நாம் இப்ப விசேஷமா தேர்ந்தெடுக்கப்பட்டு வேறு விரிக்கப்பட்டிருக்கோம். தேவச்சனமே, நீங்களும் நானும் கூட அந்த குடும்பத்தில் வேறு விரிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், உடன்பிறப்புகள் இருக்கலாம், வேலையாட்கள் இருக்கலாம், அநேக ஊழியர்கள் பணி செய்வதற்கு நம்மளோடு கூட இருக்கலாம், சொந்த தொழில் இருக்கலாம், வேற தொழில் இருக்கலாம், வேலை செய்கிற ஸ்தலங்கள் இருக்கலாம். உன்னை தவிர உன்னை சுற்றி பல காரியங்கள், ஒரு பெரிய லிஸ்ட்டை போடலாம். தெரிஞ்ச கடைக்காரர் தான், தெரிஞ்ச பிஸ்னஸ் தான், அவரை தெரியும், இந்த போலீஸ்காரர் தெரியும், இந்த அரசியல்வாதியை தெரியும். இங்கேருந்து ஃபோன் போட்டால் அவர் ஃபோன் எடுப்பார். இங்கிருந்து தண்ணி கேன் ஆர்டர் கொடுத்தா தண்ணி கேன் வீடு வந்து இறங்கும். 10 நாள் பொறுத்து நம்ம பணம் கொடுக்கலாம். பல சுதந்திரங்கள். ஹல்லேலூயா. தேவஜனமே, this is entirely, இந்த சுதந்திரம், it is entirely different. ஆபிரகாம் இந்த சுதந்திரத்தை குறித்து ஒரு பயம் வருது. ஏன் பயம் வருது? ஊரை விட்டு வந்துட்டான். நம்ம தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அவன் எதை சிந்திக்கிறானோ அங்க பவரை அட்டாச் பண்றான். இந்த பிளக்ல சப்ளை வரலையா, இந்த ஃபேஸ் இப்ப இல்ல, அதுல போடுங்க. அந்த ஃபேஸ்ல வர சப்ளை எப்படி இருக்கும்? இதுல இருக்கிற மாதிரியே தான் அதுலயும் இருக்க போதா? அதுல மாற போதா? அடுத்து இங்க சப்ளை வந்துருச்சு, எடுத்து இங்க போட்டா அதே சப்ளை தான். ஆபிரகாம் as an ordinary person இப்ப என்னவாக மாத்துறார்? ஸ்பிரிச்சுவல் பேக்கப் உள்ள பவராக மாத்துறார். இதை யார் உணர்ந்துட்டு பேசுறா? அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்தவராக ரோமருக்கு எழுதின நிருபத்துல அவர் உணர்ந்தவராக எழுதுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ அவர் விசுவாசிக்கலனா இது அவர் எழுதுவாரா? அவர் விசுவாசிக்கலனா இந்த எழுத்து ரோம பேரரசு கீழே இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட வேண்டிய மக்களுக்கு இது போய் சேரும் என்று அவர் உணர்ந்திருப்பாரா? அவருக்குள் ஏற்படுத்தப்பட்ட ஆபிரகாமுடைய சாயல் இங்கே சவுலா இருந்த மாறப்பட்ட பவுலுக்கு ஊற்றப்பட்டது. தேவச்சனமே, நீங்களும் நானும் as a family, as a Christian family, as a Christian individual நம்ம வாழ்க்கையை நடத்துறோம். but not as Abraham or as Paul. ஆபிரகாமை குறித்த கேரக்டர் தெரியும்,
பவுலை குறித்த எபிலிட்டியை நமக்கு தெரியும். இந்த ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டியை பத்தி நம்ம பேசுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரதர் புதிய ஏற்பாட்டுல அவர் இல்லனா இத்தனை நிருபங்களுக்கு அங்க இடமே இல்லை அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுலை அப்லிஃப்ட் பண்ணி பேசுவீங்க. But what about you and me? பேசுவதற்காக நம்மளை அழைத்திருக்கிறாரா? பவுலை பத்தி டிஃபைன் பண்ணுவதற்காக நம்மளை அழைத்திருக்கிறாரா? இல்ல அப்போஸ்தலனாகிய இந்த பவுல் ஆபிரகாமை பத்தி பேசுகிறாரே அதை கேட்பதற்கு மாத்திரம் நம்மளை அழைத்திருக்கிறாரா? தேவச்சனமே, சிங்கிளா இருக்கிற என்னோட பரிசுத்த ஆவியான ஒரு ஃபேமிலி பிளெஸிங்ஸை கொண்டு வரதுக்கு தான் அவர் என்னோட பேசிட்டு. நான் இதை எடுத்துட்டு போய் என் ஃபேமிலியில தான் நான் பேசணும். தேவச்சனமே, நீ முதல்ல சிங்கிள் ஆள் இல்லை. You are a family with Holy Spirit. You individual. With so much talents, gifts and fruits. இதெல்லாம் தான் நீ ஃபேமிலி. நல்ல ஃபேமிலியா இருக்க யாரோட? அந்த ஆவியானவரோட, கர்த்தரோட, வார்த்தை என்கிற கிறிஸ்துவோட நீ ஒரு ஃபேமிலியா இருக்கிறியா? நீ பேசுகிற பேச்சு ஈடுபடும். பலருக்கு அது டச்சா, பலர் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. இந்த பேச்சு எப்படி இருக்கணும்னா பவுலை போல இருக்கணும். நான் கற்றுக் கொடுப்பதற்காக நான் கற்றுக்கொண்டேன் நீ நினைச்சா நீ கற்றுக் கொடுக்கிற இந்த போர்டா தான் இருப்ப. போர்டுக்கு உயிர் இருக்கா? ஆனா வார்த்தைக்கு உயிர் இருக்கு. இந்த வார்த்தையை யாரு சுதந்திரமாக அவன் எடுத்துக்கொள்ளுகிறானோ இந்த கிரேஸ் உள்ள வருது, இந்த ஃபெய்த் உள்ள. ஆபிரகாமுக்கு தேவனுடைய நடத்துதலை அறிந்து கொண்ட பவுல் ரோம மக்களுக்கு எழுதுறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் அந்த எழுத்து பிரகடனப்படுத்தப்படுகிறது. உனக்கும் எனக்கும் அது பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. உனக்கும் எனக்கும் அது இக்னைட் ஆகிற அக்கினி, பவர்ஃபுல் பரலோக அக்கினியாய் அது நமக்குள் எரிவதற்கு அது நமக்கு அனல் மூட்டப்பட்டதாக இருக்கு. ஜஸ்ட் நம்ம இந்த 16வது வசனத்தை தான் நம்ம தியானிக்கணும். இதுக்குள்ள இந்த அஸ்திவாரம் உள்ள இந்த அஸ்திவாரம் சர்வாங்க சுகத்தை கொடுத்த அஸ்திவாரம் ஆதியாகமத்தில் இந்த 15:1 to 6 ரகசியமா உள்ளது. அதான் நம்ம இப்ப தியானிச்சோம். இப்ப ஆபிரகாமை பார்த்து இங்க யாரு சொல்றா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் பவுல் கோட் பண்ணி உள்ள கொண்டு வரார். 4:16 இதை தான் கோட் பண்றார். ரகசியங்களாக கோட் பண்ணுகிறார். எங்கேயோ நடந்த ஆபிரகாமுடைய சம்பவம் எந்த காலத்திலேயோ வாழ்கிற ஒரு பவுல் வாழ்கிற மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். தேவஜனமே, இதுவரையில் கேட்ட பல சத்தங்கள், உள்ளத்தில் எழும்பின வார்த்தைகள் ஆபிரகாமுடைய வாழ்வுல ஒரு திசை திருப்பத்தை கொண்டாந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேத வாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திசை திருப்பத்தை கொண்டு வர போகிறது. அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊராகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றார். தேவச்சனமே, இப்போ ஆபிரகாமுடைய நிலை என்ன தெரியுதுங்களா? இந்த வேத வார்த்தையின்படி ஆபிரகாமுக்கு பிள்ளை இவன் தன்னுடைய தாட்ல யாரை காமிக்கிறான்? எலியேசரை காமிக்கிறான்.
இவர் தாயா இப்போதைக்கு என் பிள்ளை மாதிரி வாழ்னா வரான் போனா போறான் இதை செய்ய நான் செய்யறா உண்மையுள்ளவனா ஒரு குழந்தை ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறான் இவன். ஒரு இன்டராகேஷன் நடக்குது. யாருக்கும் தேவனுக்கும் ஆபிரகாம். தேவச்சனமே வாசிக்க கேட்போம் 3வது வசனத்தை. பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். விசுவாசம் என்னன்னா, கொடுக்கப்பட்ட எலியேசர் என் மகனாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. தேவச்சனமே, இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை அது சுதந்திரமா இல்ல. உன் ப்ராப்ளமுக்காக ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்துருச்சு, அது உன் சுதந்திரமா இல்ல. aim for a great thing. இங்கே அதைத்தான் this grace was from the greatest divine person who is the Lord Jesus Christ. Because he died for us. He was buried for us. He was resurrected for us. His righteousness was given through grace. If there is more grace, there is more favor. If your faith is more over this grace or upon this grace, you have the greatest favor of the Lord upon you. இங்கே கேட்கிற கேள்வி, ஆபிரகாம் ஐயா இதோ இருக்கிறான், இவன்தான் நான் சுதந்திரவாளியா உள்ளத்துல எண்ணிட்டு இருக்கிறேன். குறைவு, பிரச்சனை, போராட்டம், இதுல ஏதோ ஒண்ணு இது என்ன காப்பாத்திட்டு இருக்கு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த நிலைமை ஒரு சுதந்திரம் அல்ல. This sort of prevailing fact is not the fact upon the spiritual side. இது ஆவிக்குரியது மேல் கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்துடைய உண்மைத்துவம் அல்ல. நீ இப்போ இருக்கிறது உனக்கு இந்த நிலைமையை கண்டு உன்னை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு இருக்கிற ஒரு காரியத்தை பார்த்து ஒரு சுதந்திரமா அப்படி என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உன் குடும்ப விசேஷத்தை சாதாரண குடும்பம் இல்லை. You have to follow the desire of your heart. நான் இப்போ ஒன்றும் ஹார்ட்டோட பேசிட்டு இருக்கேன். ஒரு மனிதனா இருந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு இருதயம் இல்லை. நான் உன்னை கூப்பிட்டு இப்ப சொல்றேன், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொல்லுகிற தேவன் இப்ப உன்னோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்க. நீ எப்படி இருப்ப என்பதை ஒரு சுதந்திரவாளிக்கு உண்டான அந்த மகிமையை நான் இப்ப உன்னோட கூட பேசிட்டு இருக்கேன். இங்கே கர்த்தர் என்ன சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொல்லி என்ன சொல்றாரு? உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, இப்ப அவர் சொல்லுகிற பொழுது அவனுக்கு குழந்தை இருக்குதா? God's interrogation is different. But Abraham, he interrogated accordingly as the position as it is dwell. But God speaks about the future, the greatest future. Hallelujah. And the great எங்கிருந்து வரப்போகுது? கிரேஸ் மூலமா. தேவச்சனமே, இப்போ ஒரு மாற்றத்துக்கு நேராக ஆபிரகாமை தயார் செய்கிறார் தேவன். ஹல்லேலூயா. God wants to perform some special with Abraham. ஆபிரகாம் தனியா நினைச்சா நடக்காது. தேவன் தனியா நினைச்சா நடக்காது. தேவன் ஒருத்தரை அறிந்து தேர்ந்து அவன் மூலமா செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில
நம்ம எதை நினைத்து போராடி கொண்டு வந்தோமோ இல்லை என்று சொல்லுகிற இந்த நிலையில போராடி கொண்டு வந்தோம். பட் காட் போராட்டம் இல்லை, மகிமையான ஆசீர்வாதம் இருக்குது. இப்ப நம்மளோட பேசுறோம். அதுக்கு ஆபிரகாம அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக காண்பிக்கிறார். இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 5வது வசனத்துல அவர் அவனை வெளியே அழைத்து God brought him from inside to outside. அவன் எந்த நோக்கத்துல உள்ள ஒரு கன்ஃபைன்மென்ட்க்குள்ள இருந்தானோ, ஒரு கண்டென்ட்மென்ட்க்குள்ள இருந்தா அந்த கண்டென்ட்மென்ட் உடைக்கிறார். நீ இருக்கிற இடத்துல உன் தாட்ஸ் வேற. Come out of that word. அந்த வார்த்தை இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்த, எது சுதந்திரவாளின்னு ஓ பார்வைக்கு சொல்லிட்டு இருந்த, பயந்துகிட்டு இருந்த. இப்ப நீ இதுதானோ என்று நீ என்கிட்ட இன்டராகேஷன்ல as a humanityல பேசுறியே தவிர டிவைனிட்டில நீ பேசல. பாவையே, you come out from that spot. நம்மள அழைக்கிறார் வெளியே. The position should be changed. 4 செவத்துக்குள்ள இந்த மனம் அடைக்கப்பட்டது. 75 வயசுல அழைக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை அது வரைக்கும் பிள்ளை இல்லை. ஒரு புதிய அழைப்பை நம்பி வந்தான். காலங்கள் கடந்தது. கிறிஸ்தவனா மாறி 30 ஆண்டுகள் காலங்கள் கடந்தன. 20 ஆண்டுகள் காலங்கள் கடந்தன. 40 ஆண்டுகள் காலங்கள் கடந்தன. God says come out. எவ்வளவு நம்பிக்கையில ஊற விட்டுட்டு வந்திருப்பான் பெரிய மனுஷன். அந்த பெரிய மனுஷன் எப்படி வந்திருப்பார் வெளியே? ஆண்டவர் வாயினாலே அவன் அறிக்கை செய்ததை பார்த்துட்டு இப்ப அவனை என்ன சொல்றாரு? இங்க உட்கார்ந்துலாம் பேசணும். இப்படி பார்த்தா சீலிங் தான், அப்படி பார்த்தா ஜன்னல் தான், அப்படி பார்த்தா கதவு தான், இப்படி பார்த்தா தரதான், டோட்டலா வெளியே. So some work, ஏதோ ஒரு வேலை என்ன நடக்குது? ஒண்ணு உட்கார்ந்து இருந்தா எழுந்திருக்கணும், இல்ல எழுந்திருந்தா நடந்திருக்கணும். வா வெளியேன்னு கூப்பிட்டவர் இப்ப முன்னாடி போறாரு. அவன் அவருக்கு பின்னாடி ஆவியில கண்டிப்பா போயிருக்கணுமா இல்லையா? தேவச்சனமே, we have not yet started. நாம இன்னும் ஆரம்பிக்கல நம்ம வேலையை உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தான் ஆவிக்குரிய வல்லமையோடு பேசிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய வல்லமையோடு தான் பேசுறோம், தப்பே இல்லை. ஆனா டைரக்ஷன் மாத்தி இருக்கிறோமா? ஸ்பாட் மாத்தப்பட்டிருக்குதா? மனநிலை மாத்தப்பட்டிருக்குதா? அப்படியே வெளியே வந்தாலும் நம்ம மனநிலை பழைய நிலையில் தான் நம்ம இருக்கோம். காட்ஸுடைய அந்த blessing and prayer meeting is different. இங்கே தேவனும் ஆபிரகாமும் ஒரு ஜெபம் எப்படி இருக்கணும்? ஒரு இன்டராகேஷன்ல உள்ள நடந்துட்டு அந்த ஜெபம். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன். நான் சொல்ற ஆண்டவரே, என் நிலைமையை நீங்க கேளுங்க. இந்த இன்டராகேஷனா முடிஞ்சு போச்சு. God brought him. அவர் சரிங்க, என்ன வேதம் சொல்லுது? அவர் வெளியே அவனை அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி நீ சன்னதி பந்தமாய் இருக்கும் என்றார். ஒரு குழந்தை இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா அவன் உள்ளத்துல எலியேசரை ஒரு சுதந்திரவாளியா எண்ணிக்கொண்டிருந்தான். அதையும் இல்லை என்றார். அவர் சொன்னதெல்லாம் மணலையும் வானத்தின் நட்சத்திரங்களை என்ன போடுவாங்க. நான் நினைக்கிறேன் பகல் பூரா வரைக்கும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா வானத்து நட்சத்திரம் பகல்லையா இருக்கும், நல்லா தெரியுது. அது இரவு வேலை. பேசிட்டு இருந்தது பகல் வேலையா இருக்கு. இரவு வேலை நட்சத்திரம் மாத்திரமல்ல, கடற்கரை மணலை அவர் பார்க்கணும்னா நல்ல நிலா வெளிச்சமா இருந்திருக்கணும். தேவச்சனமே, கிரியேஷன்ல எந்த வெளிச்சத்தை தேவன் உள்ளத்துல விசுவாசித்து அந்த வெளிச்சத்துக்காக சத்தமிட்டாரோ, வெளிச்சம் உண்டா கடவுது என்று சத்தமிட்டாரோ,
நான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாம் அந்த வெளிச்சத்துல எதை பார்த்திருக்கணும்? கடற்கரை மணலை பார்த்திருக்கணும். அந்த வெளிச்சத்துல அங்கே ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் பார்த்திருக்கணும். தேவச்சனமே, நம்முடைய வாழ்வுல ரெண்டு மகிமையை நம்ம பார்க்கிறவங்களா மாறணும். ஒண்ணு வெளிச்சம், வெளிச்சத்தில் இருக்கிற மணல், வெளிச்சத்துல ட்விங்கிள் பண்ணக்கூடிய ஸ்டார்ஸ் நீங்க பார்க்கறாளா இருக்கும். இப்ப நம்ம வெளிச்சத்தை வெளியே போய் பார்த்தோம்னா ஸ்டாருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன? ஸ்கை லைட்டா ப்ளூவோ இல்ல டார்க் ப்ளூவோ இல்ல பிளாக்கா தான். ஆனா ஆபிரகாமுடைய லைஃப்ல இட் வாஸ் a different. அது வித்தியாசம் உள்ளதாக ஆபிரகாம் பார்க்க ஆரம்பிச்சார். வாசிக்க கேட்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவச்சனமே, இந்த faith தான் ஆபிரகாமிட்ட சுகமாய் பார்த்தார். சர்வாங்க சுகம் பெற்றவனாய், மன ரீதியில ஒரு சுகம். அததான் முடவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் அதை நீதியா எண்ணினதுனாலதான் கை கால 40 வருஷத்துக்கு மேற்பட்டிருந்த அவருடைய கை கால்கள் என்ன வந்தது? சர்வாங்க சுகமாக. வாட் இஸ் சர்வாங்க சுகம்னா, இனி அந்த சரீரத்துல கண்டுபிடிச்சா கூட முடக்கம் எங்குமே இல்லை. எழுந்தாருப்பா, நடந்தாருப்பா, ஆனா கை பார்த்தனா அது மடங்கினபடியே தான் இருந்தாரு. எழுந்துட்டாரு, கால்லாம் நல்லா அசைந்து ஓடுறாரு, ஆனா கை பாருங்க அந்த முடக்கத்தை விட்டு இன்னும் போகல. அது சர்வாங்க சுகமா? தேவன் கொடுக்கிற சர்வாங்க சுகம் எப்படி இருக்குன்னா டோட்டலா மாறினது. ஹல்லேலூயா. 25 வருஷம் வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நடக்காது, கதை பார்க்க முடியாது. இந்த சர்வாங்க சுகத்தை தான் இப்போ 16வது வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 4 இப்போ வாசித்து பாருங்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ யூதனா இருக்கணும் அல்லது யூதனுடைய முறைமையின்படி நீங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும் என்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் அவர் என்ன சொல்றார் லாஸ்ட்ல அந்த வேதத்துல என்ன போட்டிருக்கு? வாக்குத்தத்தமானது நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஜஸ்ட் 3 கான்செப்ட்ஸ். ஒன்று, எந்த சுதந்திரம்? by the grace of the God through faith. இந்த மூன்றுக்கு அஸ்திவாரம் போடப்பட்ட ஒரு ஆபிரகாமுடைய நிலையை எண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை. God spoke. ஒன்றுமே இல்லை. வயசு 75. நடக்கிற கதையா? சயின்டிபிக்ல நடக்காது, ஸ்பிரிச்சுவல்ல உன் கடன் பாருங்கள். சயின்டிபிக்ல நடக்காது, ஸ்பிரிச்சுவல்ல ஒழிந்து போகும். சயின்டிபிக்ல உன் வயசு முடிஞ்சு போச்சு, 60 தாண்டிக்கிட்டு இருக்கிற, உன்னால உழைச்சி உன் கடன் பிரச்சனையோ போராட்டங்களையோ உன் குழந்தைகளை நீ உருவாக்க முடியுமா? முடியாது. ஆனா தேவன் ஸ்பிரிச்சுவலா உனக்கு அதை நடக்க வைப்பார். தேவச்சனமே, ஆதலால் சுதந்திரம் ஆனது கிருபையினாலே நீ பெற்றிருக்கிற. ஹல்லேலூயா.
சொல்லுங்க, சுதந்திரமானது ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நான் பெற்றுக்கொண்டேன். நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவம் நிறைந்த மகிமையான இந்த மாலை வேளைக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். ஆவியானவர் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். நாங்கள் அல்ல, நீரே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் தொடர்ந்து வந்திருக்கிற யாவரையும், யூடியூப்ல பார்க்கிற யாவர் மீதும் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசினது போல எங்களோடு கூட பேசுவீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பேசப்பட்ட ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாங்களும் விசுவாசிக்கிறோம். எந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு தேவரீர் அது நீதி என்று எண்ணப்பட்டதோ, எங்க வாழ்க்கையிலும் நாங்கள் அதை நீதி என்று எண்ணினால்தான் உம்முடைய நீதியின் மகிமை எங்க மேல இருந்து தொடர்ந்து வந்த பாரம்பரிய கட்டி எங்க மேல இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியும். அந்த சர்வாங்க சுகம் இன்றைக்கு எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்கள் சரீரம் பெற்றுக்கொண்டது என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கையிடுகிறோம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நாளுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள், துதி, கன, மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட உடைய வருகை மட்டும் சமாதானமாய் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.